இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ரொம்ப சோதனையும் பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னமோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியாக அந்த 7.5 சனி பிடியிலிருந்து விடுவு காலம் கிடைச்சிருச்சு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு. இதுனா வரையிலும் தொழிலில் வியாபாரத்தில் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ, ஒரு சிலர்லாம் வீடே கூட கட்டியிருந்திருப்பீங்க, அது பாதியிலே தடைபட்டு நின்றுருக்கும். மீண்டும் அதை தொடர முடியாத ஒரு சுச்சுவேஷனை கூட ஒரு சிலர்லாம் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இனி ஒவ்வொன்றா நடக்க போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்த 7.5 சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விலகினதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடைய வீட்டில் சுப ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதோடு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஏன்னா இதுனா வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடந்த 7-8 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்களை சந்திச்ச உங்களுக்கு அதுக்கே பழகிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் ரொம்ப ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது டக்குன்னு நடக்காது, போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கே நீங்களே வந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்க விஷயம் உடனே நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சிரமங்கள் எல்லாமே சரியாகி படிப்படியாக நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது அதிலிருந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமையும். நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி இந்த 7.5 சனிக்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் ஒப்பந்தம் போடலான்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த புதிய ஒப்பந்தம்லாம் கைகூடி வரக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. லாபாதிபதி செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கிறார். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் அப்படிங்கிறது உஷ்ண கிரகம். வாக்குஸ்தானம் ராகுவோடு இணைந்திருக்கும் போது பேச்சில் கடுமையான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அந்த இனிமை இல்லாத மாதிரி ஒரு சில இடத்துல நடந்துப்பீங்க. ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக செயல்படக்கூடிய நீங்கள் ஒரு சில இடத்துல அந்த இனிமையை மறந்துட்டு கடுமையான சொற்களால் தாக்க போகிறீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். உடல் சூடு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது கொப்பளம் போடுறது, ஒரு சிலருக்கு செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சம்மர் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமான தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளி உணவுகளை தவிருங்க. காரமான உணவுகளையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய உறவுங்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக அண்ணன் தம்பிங்கிட்ட பேசும்போது, நெருங்கிய உறவுங்கிட்ட அக்கா தங்கை கிட்ட பேசும்போது கருத்து வேறுபாடுகள் வரும். சின்ன விவாதமாக தான் இருக்கும், விளையாட்டாக தான் பேசுவீங்க. ஆனால் அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மன அமைதி கெடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு உறவு ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானமாக பேசுங்க. பேச்சில் இனிமை இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை அதிகம் யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி நீங்களே அறியாமல், உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து விடுவு பெறத்துக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, பரிகாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். நவகிரகங்களை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பவர்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு இந்த துன்பமான வாழ்க்கை மறைந்து ஒரு இன்பமான வாழ்க்கை மலரப்போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அது ரொம்ப லாபகரமாக அமைப்பது. எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயத்தோடும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் புதிய திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. இந்த புதிய திட்டங்கள் எல்லாமே கைகூடி வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெளியில் பயணம் போகும்போது கூட ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். பழைய பொருளெல்லாம் வாங்கி வைத்து இருப்பு வச்சுருந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பொருளெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் விற்று நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊர் மத்தியில், சக உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாட்டில் அதீதமாக இறங்குவீங்க. அந்த மன அமைதியை இந்த காலகட்டத்தில் தேடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் படுற கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு விடுவு காலம் கிடைக்கும் போது பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நிலம், பூமி இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. ஒரு சிலர் அன்பாலையும் ஒரு சிலரை பாசத்தாலையும் கட்டி போட போகிறீங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு சில குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் வருகின்ற நாட்களில் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் உங்களை பாராட்டுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். மனதில் ஒரு தெளிவு, தெம்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த பருவநிலை மாறி இந்த சோம்பேறித்தனமெல்லாம் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்போடு ஒரு தைரியத்தோடு இறங்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். அனுபவபூர்வமான அறிவு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய
அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்போடு ஒவ்வொரு இடத்துலையும் இயங்க ஆரம்பிப்பீங்க. தனலார்மம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதோடு கூட உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அதனால் அதை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.